வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆர்என்ஜி ராக்கி செஞ்சினி 2.0 சேனல்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இளையராஜாவா அல்லது ஆணவராஜாவா ஏதோ சம்திங், ஏன் இளையராஜா மேலே இவ்வளோ வன்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி 2.0. இந்த வீடியோ நம்மளோட யூஷுவல் வீடியோவா இல்லாம நம்ம எல்லாரும் யோசிக்க வைக்கிற ஒரு வீடியோவா இருக்க போகுது. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ரீல்ஸ்ல, யூடியூப்ல ஒரு சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இளையராஜா பண்ண ஒரு சில விஷயத்தெல்லாம் வச்சு தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை காமிக்கிறாங்களா, இல்ல உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இவர் இளையராஜா இல்ல ஆணவராஜா இப்படிலாம் போடுறதுக்கு என்ன காரணம், அப்படி இவர் உண்மையிலே என்னதான் பண்ணாரு அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. சரி, ரொம்ப வளவலன்னு இளையராஜாவை பத்தின இன்ட்ரோ கொடுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இளையராஜா 1976 வருஷத்துல அன்னக்கிளி அப்படின்ற படம் மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. பட் அந்த ஸ்டேஜ் அடையறதுக்கே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றது அவருக்கு மட்டும் தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீ அன்னக்கிளிக்காக ரெக்கார்டிங் தியேட்டர் என்டர் ஆகும்போது எப்படி இருந்தது நிகழ்ச்சி? அது ஒரு பெரிய விஷயம் வந்து. பட் கஷ்டப்படாம யாருமே சாதிக்க முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர் தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பாரு. நம்ம கம்போஸ் பண்ற சாங் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருந்திருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை நாள் தூங்காம கண்மூழ்ச்சி யோசிச்சிருந்திருப்பாரு அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் இவரோட சாங்ஸ் தான். கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். இன்னைக்குமே நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இவரோட சாங்ஸை கேட்டு முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா 60s கிட்ல இருந்து 2K கிட் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட பிளேலிஸ்ட்லயும் இவரோட பாட்டு கண்டிப்பா இல்லாம இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு மாஸ்ட்ரோ தான் நம்ம இளையராஜா அவர்கள். சோ மியூசிக்ல இவர் ஒரு லெஜெண்ட் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்படியே இவரோட பாட்டெல்லாம் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிறப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டரும் 1992ல ரோஜா அப்படின்ற படம் மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஆனார். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா, நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டும் ரிப்பீட் மோட்ல கேட்கிற அளவுக்கு நச்சுன்னு இருக்கும் சார். உயிரை கொடுக்கலாம் சார். சோ அப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப அனிருத் காலம் வரைக்கும் டாப்ல இருக்க ஒன் ஆஃப் த மெயின் மியூசிக் டைரக்டர்னா நம்ம ஏஆர் ரஹ்மான சொல்லலாம். புத்தம்புது இசை மலரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வதிலே பெருமை கொள்கின்றேன். ஏஆர் ரஹ்மான். சோ ஒரு ஜெனரல் மியூசிக் லவரா பாக்குறப்போ இளையராஜா சாங்ஸ் அப்படின்றது ஒரு தனி ரகம், ஏஆர் ரஹ்மான் சாங்ன்றதும் தனி ரகம். பட் இளையராஜாவை கம்பேர் பண்றப்போ ஏஆர் ரஹ்மான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. புது புது சிங்கர்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாரு, நமக்கு தெரியவும் படுத்தினாரு. உதாரணத்துக்கு ரீசெண்டா சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், இளையராஜா காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிச்சு சொல்றேன் 5 பேர் தான், எஸ்பிபி, மனோ, கேஎஸ் சித்ரா, எஸ் ஜானகி அண்ட் ஸ்வர்ணலதா. இவங்களை தவிர்த்து வேற யாராவது சொல்லுங்க பாப்போம் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. எஸ்பிபி, மனோ, ஜானகி, சித்ரா, ஸ்வர்ணலதா இவங்களை தாண்டி வேற யாராவது சிங்கர் இளையராஜா பீட்ல பெரிய ஆளானவங்க சொல்லுங்க. ஆனா ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த சான்ஸ் கொடுத்தவங்களோட பேர் எல்லாமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் கேசட் ஒன்னு வரும் தெரியுமா, டேப் ரெக்கார்டர்ல போடுற மாதிரி. அந்த ஒரிஜினல் கேசட் வாங்குறப்போ பின்னாடி ஒரு லேபிள் இருக்கும், அதுல ஒவ்வொரு சிங்கரோட பேருமே டெஃபினட்டா பிரிண்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே ஏஆர் ரஹ்மான் பண்ணது. ஏஆர் ரஹ்மான் எத்தனை பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சாக்ஸோபோன் கலைஞர் முதற்கொண்டு அந்த கேசட்ல எல்லா மியூசிக் எல்லாரும் பேரும் போடுவாங்க தெரியும்ல. இந்த மாதிரி இளையராஜா பண்ணிருக்காரா அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. சரி, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள மட்டும் கம்பேரிசன் வச்சு எதுக்கு அவர் பேசணும்? அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1992 வரைக்கும் தமிழ்ல நம்பர் 1 அவர் மட்டும் தான் இருந்தாரு. அவரோட பீரியட்ல I am the only one. Super one. ஆனா ரோஜா வந்ததுக்கு அப்புறம் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுசா ஏஆர் ரஹ்மான் ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா, இளையராஜாக்கு டஃப் கொடுப்பான் போல இருக்கு, பிச்சு கடாசுறான்ப்பா, அதுலயும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவன் யூஸ் பண்றதெல்லாம் கேட்கறப்போ புதுசா இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம். இதை மிஷ்கின் கூட ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இளையராஜா அது நடுவுல ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து அப்படி நிப்பாட்டி போட்டு அடிச்சு விரட்டிட்டான். சோ இந்த மாதிரியான டாக்ஸ் அந்த டைம்ல போயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இளையராஜா கேட்காமல இருந்திருக்கோம். இதை கேட்ட நம்பாலே எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏஆர்
ரஹ்மானை டேமேஜ் பண்றாரு. டைரக்டாலாம் கிடையாது, இன்டைரக்டா. அதாவது என்னோட பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் யூஸ் பண்ற மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஹார்மோனிய பெட்டி, மிருதங்கம், வீணை, இந்த மாதிரி நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி என்னோட ஓன் மியூசிக் இறக்கிருப்பேன். ஆனா ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்க, புதுசா கீபோர்டுன்னு ஒன்று இறக்குறாங்க, சாக்ஸோஃபோனுன்றாங்க. அதெல்லாம் கேட்கிறப்போ மன நிம்மதியே கிடைக்காது. என் டைம்ல நான் கொடுத்த மாதிரி. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான் அப்படின்னு இன்டைரக்டா மீன் பண்ண ஆரம்பிக்க, இங்க போடுறதெல்லாம் வந்து ரித்தமிக் நளினமும் ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸோட ஒரு கலை உணர்வோட அப்ப இருந்த ஆர்டிஸ்ட் யாருமே பெருசா கண்டுக்கல. எஸ்பெஷலி நம்ம ஏஆர் ரஹ்மான். இப்ப நம்ம தல அஜித் என்ன பண்ணாலுமே பெருசா கண்டுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க மாதிரி அந்த டைம்ல நம்ம ஏஆர் ரஹ்மானும் இருந்திருக்காரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. ஆனா ரோஜா பீரியட்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் அவரே ரோஜா ஸ்டேஜ்ல ஏஆர் ரஹ்மானை பத்தி பெருமையா பேசியிருப்பாரு. சோ ஏஆர் ரஹ்மான் அண்ட் இளையராஜா இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனாங்க. இளையராஜாவோட ஃபேன்ஸ் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இளையராஜா அவங்கடே மச்சான் நீ வந்து மாடனுக்கு வாடா ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் போனா நான் நைஸா போட்டு கேட்பேன். அங்கதான் நம்ம இளையராஜாக்கு ஈகோ கிளாஷ் ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல ஏற்கனவே இவருக்குள்ள ஈகோ இருந்திருக்கு, பட் அப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்கா என்னன்றது பேலன்ஸ் இருக்க வீடியோவும் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும். படம் கிட்டாம போயிருந்ததுன்னு வச்சுங்களேன் சார், அவர் பாடினா படம் ஓடாது சார்ன்றோம். சரி, தனக்கு ஈக்குவலா இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் கூட மட்டும்தான் இவருக்கு பகையா அப்படின்னு கேட்டா அடுத்தபடியா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இவரோட படத்துல ஏகப்பட்ட சாங்ஸ் பாடினவர் எஸ்பிபி அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கான்சர்ட்லாம் பாடியிருக்காரு. அதாவது நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போய் இவர் பாடின நிறைய பாட்டை எடுத்து பாடி தனியா காசு சம்பாதிக்கிறாரு. நியாயப்படி அது எனக்கு தான் வந்து சேரணும், எனக்கான பங்கு எஸ்பிபி கொடுக்கவே இல்ல அப்படின்னு எஸ்பிபி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. மியூசிக் சைட்ல பாக்குறப்போ ஏஆர் ரஹ்மான் கூட ஃபைட், அதாவது ஈகோ கிளாஷ். நெக்ஸ்ட் தன்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி இவரே நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு எஸ்பிபி அவர்களை. வெர்சடைல் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் நீங்க எல்லா கணக்குலயும் சேர்க்கலாம், வெரி ஸ்பெஷல். அவர் கூட ஈகோ கிளாஷா இல்ல துட்டு அந்த டைம்ல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி சொன்னாரான்லாம் தெரியல. அடுத்த கேட்டகரி போ. நெக்ஸ்ட் ஆக்டர்ஸ். 1970s 80s 90s பீரியட்ல ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ்க்கு இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த பாட்டு எல்லாமே ஒரு பிரம்மாண்ட ஹிட் ஆச்சு. அதுக்காக நான் மியூசிக் பண்ணி கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாரும் ஹிட் ஆனாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் 1975ல. படம் பேரு அபூர்வ ராகங்கள். கமலஹாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் கலக்கும் கண்ணம்மா, அது 1960ல வந்துச்சு. இது எல்லாமே நான் 1976ல இருந்து மியூசிக் போட ஆரம்பிச்சதுனால மட்டும்தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆனா இன்டைரக்டா நம்ம இளையராஜா அவர்கள் அப்படிதான் சொல்றாரு. நீங்க காட்டுனதுனால தான் வயலின் நான் அந்த மாதிரி போட்டேன்னு நீங்க சொல்றீங்க. இதை ரொம்ப நாளா பொறுத்து போன நம்ம ரஜினியும் சரி கமலும் சரி ஒரு ஸ்டேஜ்ல பொங்கிட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ண வள்ளி படத்துலயும் பியூட்டிஃபுல் சாங். வள்ளி வந்து கார்த்திக் பண்ணாங்க, சாமி பண்ணல. எல்லாத்துக்குமே நான் தான் சொல்லிக்கிட்டா நாங்க ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டு அதை நீங்களே பாருங்க. எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டா நாங்க ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கலாமா? சரி, மியூசிக் டைரக்டர் கூட சண்டை போட்டாரு. தான் மியூசிக் கம்போஸ் பண்ண படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் கூடயும் சண்டை போட்டாரு. டைரக்டர்ஸ் லிஸ்ட்லாம் பெருசு, சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் விசு அவர்கள் அப்படின்ட்டு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு? ஃபேமிலி. அவங்க கூடயும் வாக்கியா தகராறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படியும் தன்னோட பசங்களை மியூசிக் டைரக்டர்ஸ் ஆக்கணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருந்திருக்காரு. சோ கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும் அப்படின்லாம் கிடையாது. மியூசிக் சொல்லி கொடுக்குற நேரத்துல ஆசான், மத்த நேரத்துல எல்லாம் தகப்பனா இருந்தா ஓகே. ஆனா வீட்லயும் போய் தன்னோட பசங்க புதுசா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டு போய் காட்டினா என்னது இது, இதெல்லாம் ஒரு மியூசிக்கா, கேட்க முடியல, இப்படி எல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாராமா. பாட்டு எதுவுமே நான் போட்டு காமிக்க மாட்டேன், ஏன்னா போட்டு காமிச்சா டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் தானா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சும்மா மாட்டேங்க. அதாவது பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். இப்படியா சார் டிஸ்கரேஜ் பண்ணி விடுவீங்க பாருங்க, பிள்ளைங்களே உங்ககிட்ட காட்டாம போயிருக்கு. என்ன சார் நீங்க பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க, அவன சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம உட்காரு. சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல. தன்னோட அப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி எந்த பையனுக்கு தான் ஆசை இருக்காது? அந்த மாதிரி பேசுறப்போ எப்படி இவர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவரோட ஃபர்ஸ்ட் பையனான கார்த்திக் ராஜா சொல்றதை நீங்களே கேளுங்களேன். அப்பா வந்து ஒரு பையன் கிட்ட பேசுறது பெருமையா தான் நினைக்கிறான். மத்த வீட்டுல எல்லாம் அப்பா வாப்பா போலாம், எங்க அப்பாட்ட பண்ண முடியாது. சோ எல்லார் கூடயும் வாய்க்கா பிரச்சனை. முக்கியமா சொல்ல மாட்டேனே, நம்ம வைரமுத்து அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் எதுல பேர் போனவர்ன்றது அடுத்த விஷயம். அவர் இருக்க ஒரு ஸ்டேஜ்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எத்தனையோ பேர் இன்னைக்கு எழுத்தாளர்
எழுத்தாளர்கள் அப்படின்ட்டு வரலாம், ஆனா கண்ணதாசன் தான் நம்பர் 1 அப்படின்றத மறந்துடக்கூடாது அப்படின்னு இவர் சொல்ல, கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அதே ஸ்டேஜ்ல வந்த வைரமுத்து எத்தனையோ பேர் பெரிய இசையமைப்பாளர்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா எம்எஸ்வி தான் நம்பர் 1 அப்படின்றதையும் ஒரு சிலர் மறந்துடக்கூடாது அப்படின்னு சர்காஸ்டிக்கா ஒரு குத்து குத்திட்டு போயிடுறாரு. சிறந்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. சோ இவர் வம்புக்கு இருக்காத ஆளே கிடையாது. சரி, இண்டஸ்ட்ரிக்குள்ள இதெல்லாம் இருக்கதான் செய்யும், பப்ளிக் கூட எல்லாம் ஒழுங்கா தானே இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. ஒரு கான்சர்ட் போயிட்டு இருக்கு, அங்க மேடையில இவர் நின்றுட்டு இருக்காரு, பக்கத்துல நம்ம மனோ அவர்கள் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஸ்டேஜ்ல இரும அங்க இருந்த செக்யூரிட்டி தண்ணியை தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி வந்த ஒருத்தரை, தம்பி நில்லுப்பா, எங்க மேல வர? இல்லங்கய்யா, அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு இரும்பிட்டு, அதனால தண்ணி கொடுக்கலாமேன்னு வந்தேன். கேக்குறேன்ல, யாரா நீ? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். எப்படி பாடிட்டு இருக்கப்ப நீங்க வந்து எடுத்து பண்ணிட்டு தண்ணி கொடுக்கணும்னா மேடைக்கு வந்திருப்பியா நீ? நான் இந்த கான்சர்ட் ரன் பண்றதுக்காக 5 மணி நேரமா நின்று பாடிட்டு இருக்கேன். உங்களால முடியுமா? எல்லாத்துக்கும் மேல என்னோட இசையில தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்குங்க. என்னுடைய பாடலில் தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பாடல் தானே அப்படின்னு அவர் அசிங்கப்படுத்த அங்க இருந்த மனோ அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? டேய், டக்குன்னு அவர் கால்ல விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல அவர் கால்ல விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் மன்னிச்சு விட்டுருக்காரு. தெரியுமா, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. இது எல்லாமே இவர் 5 மணி நேரம் நின்னதுக்காக அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க 10 மணி நேரம் கண்டினியூஸா நிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், ஒரு பிரஸ் மீட்ல போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, சார் எஸ்டிஆர் அவர்கள் ரீசெண்டா பீட் சாங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். அந்த பாடலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல நான் அதை கேட்கவே இல்லப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் என்ன சொன்னாரு நீங்களே கேளுங்களேன். உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. சரிப்பா, இது எல்லாத்தையுமே விடுங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாரு, அதனால இப்பெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒத்துக்கலாம். ரீசெண்டா நம்ம மனோபாலா அவர்கள் இறந்து போயிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவரோட மறைவை பத்தி இவர் பேசுறப்ப கூட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நான் சென்னையில ஜெமினி பிரிட்ஜ்ல போயிட்டு இருக்கிறப்போ என்ன கார்ல பாக்குறதுக்காக ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் கியூ கட்டி நிப்பாங்க. அந்த மாதிரி கியூல நின்ன ஏகப்பட்ட டைரக்டர்ஸ்ல மனோபாலாவும் ஒருத்தர், அப்பேற்பட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறப்போ வருத்தமா இருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜ்லயும் போய் தற்பெருமையை தான் பேசிட்டு இருக்காரு. காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். இது டூ மச், இது டூ மச். சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் சொல்லிடுவோம். அதாவது 96 அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி த்ரிஷா நடிச்ச படம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல யமுனை ஆற்றிலே அப்படின்ற ஒரு சாங்கோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். அதை எல்லாருமே நம்ம ரசிச்சு தான் கேட்டிருப்போம். அண்ட் அந்த டைரக்டருமே இவரோட சாங்கை பிடிச்சதுனால மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் பர்மிஷன் கூட வாங்கியிருக்காரு, யார்கிட்ட வாங்கணுமோ அவங்க கிட்ட. ஆனா இந்த படத்தை பார்த்த நம்ம இளையராஜா அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? தன்னோட மியூசிக்க படத்துல போட தெரியாத ஒருத்தன் இன்னொருத்தனோட மியூசிக் திருடி இந்த படத்துல போட்ட ஒருத்தன் கண்டிப்பா ஆண்மை இல்லாதவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னிடம் முன் அனுமதி பெறாமல் பாடுகிறவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் கிடையாது, தமிழ் தெரியாத ஸ்ரேயா கோஷல் தமிழ்ல ஒரு பாட்டு பாடுறப்போ அவங்கள நக்கல் அடிக்கிறது. When I got the claps for that Tedude once I sang it rightly. இந்த மாதிரி ஏகப்பட்டதை பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவ்வளவு பெரிய மாஸ்ட்ரோக்கு ஒரு தலைகணம் இருக்கலாம், ஆனா தான் மட்டும்தான் பெரிய ஆளு, மத்தவன் எல்லாருமே தன்னோட காலு கீழே அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாமேதைக்கு நல்லது கிடையாது. இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் இவர் இளையராஜா கிடையாது, ஆணவராஜா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இந்த டைம்ல எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்டா நம்ம தனுஷ் அவர்கள் இளையராஜாவோட பயோபிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த நம்ம நெட்டிசன்கள் இவர் பப்ளிக்ல ரியாக்ட் பண்றது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதெல்லாம் பயோபிக்ல வருமா அப்படின்னு நக்கல் அடிக்கிற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க. சோ மோஸ்டா இதெல்லாம் நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தாருன்னா அவசரப்பட்டு டேட்டா கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சோ இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இங்க நம்மளோட தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சோஷியல் மீடியால பார்த்தது அண்ட் ஒரு சில இன்டர்வியூஸ்ல பார்த்தது மட்டும் தான் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு வந்து இந்த வீடியோல பேசியிருக்கோம். சோ உங்களோட கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன நினைக்கிறீங்கன்றத டீடைலா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம முடிக்கல, நம்ம இனிமே தான் தொடங்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம இளையராஜாவோட ஒரு
நம்ம டியூட் அஸ்வின் அவர் வந்து போட்டிருந்தாப்புல இளையராஜாவோட முகம் அப்படின்னு உண்மையான முகங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பாட்டு போட்டிருந்தாப்புல. நம்ம அதில் ஒரு 2 பாட்டு கூட பண்ணியிருந்தோம். பட் அதில் பார்க்காத நிறைய விஷயங்கள் கூட இதில் பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பொறுமை, அதுவும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ பொறுமை வேணும். பெரிய மனுஷங்கள், அதாவது மேஸ்ட்ரோன்னு சொல்லக்கூடியது வந்து பட்டவங்கிறது வந்து வேறு மாதிரி. அவரோட மியூசிக்கை வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, எப்போ பிறந்த குழந்தை கூட வந்து கேட்டால் வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை போட்ட ஒரு மாமனிதன் அப்படின்னு கொண்டாடப்பட்ட ஒரு மாமனிதர் தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்றதை நினைக்கும் போது வந்து நமக்கு வந்து அதுவும் வேதனையாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாரு? அதுவும் வந்து ஆணவ பேச்சு தான். இப்போ வயதாக வந்து ஒரு முதியவருக்கு என்ன குணங்கள் வருமோ அந்த குணநலன்கள் வந்து அவருக்கு இருக்குன்றது மிக தெளிவாக தெரியுது. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்களை பார்த்துருப்போம். நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மாவோட அப்பா, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான். அதாவது வந்து அவரோட, அதாவது அந்த டைமில் சொன்ன மாதிரி இளையராஜா பாட்டுன்னா அவ்வளோ ஒரு பீக்கில் இருந்த பீரியடில் மேபி நம்ம அந்த இடத்துல இருந்தால் கூட நம்ம வந்து இப்படி தான் நம்மளோட ப்ளேஸ் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அது வந்து யோசிக்கிறது நார்மல் ஹியூமனுக்கு வந்து வர ஒரு விஷயம். நம்ம ப்ளேஸை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம இடத்துல வந்து விட்டு கொடுக்கறது, ஐ மீன் அந்த ஒரு பெரிய மனசுலாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுங்க நம்மளும் வந்து அப்படி சொல்லி நம்ம வந்து, ஏன்னா இப்போ யாருமே அப்படி கிடையாது. உனக்கு ஒரு பிளேஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீ விட்டு கொடுத்துட்டு போயிடுவியா. அவ்வளோ பெரிய வந்து தியாகியா நீ, இல்லை நாம அவ்வளோ பெரிய தியாகியா பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் யாராச்சும் ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்மளாம் வந்து பெரிய தியாகிகள்லாம் கிடையாது. அப்போ வந்து அந்த, அதாவது அந்த ஒரு விஷயத்துக்கு அது ஓகே. ஆனால் அவர் பேசுகிற மற்ற விஷயங்கள் அவர் வந்து வாயால் சொல்கிறாரு தெரியுமா, அந்த விஷயங்கள் நீங்க வாழ்றீங்க. அவர் வெறும் மியூசிக் மட்டும் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு வையன். ஒரு நல்ல ஒரு அந்த பாட்டுக்கு வரிகள் கிடைக்கல, ஒரு நல்ல பாடகர் அதை பாடலைன்னா அந்த மியூசிக்கு என்ன வேல்யூ இருக்கு? அதான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், அதில் அதோட சொல்லியிருப்போம். அதாவது ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகணும்னா அதுக்கு மெயினான ஒன்று மியூசிக், 2வது வந்து லிரிக், 3வது வந்து நம்ம பாடக்கூடியவங்க. இந்த 3 சேரும்போது தான் அந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகும்போது தான் நம்ம வந்து அதை வந்து அவுட்புட்டாக கேட்கும்போது நமக்கு வந்து தெரியும். அந்த மியூசிக்கு அவர் எவ்வளோ நான் டைம் எடுத்து நான் வந்து மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லி அவ்வளோ வேல்யூ அதுக்கு போடுறாரோ, அதே அளவுக்கு வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும் பாடுறவங்களுக்கும் அந்த ஈக்குவல் வேல்யூவையும் கொடுக்க வேண்டியது அவரோட வந்து கடமை. கரெக்டாக அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து நீங்கள் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை, என்னோட மியூசிக் வந்து அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டுக்கு வந்து அது வந்து அழகான்னு கேட்டால் அழகில்லை. அந்த பொசிஷன் வந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நிறைய இப்போ வரக்கூடிய சாங்ஸ்லேயுமே அவரோட இப்போ நம்ம கேட்டாலுமே இளையராஜாவோட பாட்டு வந்து அவரோட மியூசிக் எந்த ஒரு இதுலேயும் குறையே சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட பாட்டு கேட்கும்போது இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பாட்டில் கூட, இப்போ அவர் கரண்ட்டாக பண்ண பாட்டுலாம் கூட இளையராஜா பாட்டு, இந்த பாட்டு வழி நடுவே காட்டுமொழி, அந்த பாட்டுலாம் இப்போவும் அவரோட, இப்போ அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு 90s உள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த பாட்டை கேட்கும்போது இளையராஜாவோட அந்த வாய்ஸ்லேயே கேட்கும்போது வந்து ஓகே, அவர் வாய்ஸில் உள்ள அந்த மேஜிக், அவரோட லிரிக் அவர் எழுதுனது அவரா என்ன அந்த பாட்டில் எனக்கு சரியா தெரியல, பாடினது அவர் பாடினது அந்த மியூசிக்கோட கேட்கும்போது வந்து நமக்கு அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அவர் ஒரு பாட்டில் ஒரு இது தொடங்கி விட்டுருப்பார் தெரியுமா, அந்த இதை கேட்குறப்போ இருந்த ஃபீல் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது இருந்துச்சு. ஸோ அதர்வைஸ் அவர் பண்ணுற எல்லாமே ஓகே, பட் இந்த மியூசிக்லி பண்ணுற எல்லா விஷயங்களும் ஓகே, பட் ஒரு பர்சனாக வந்து 50-50 கூட இல்லை, 70-30 கொடுப்பீங்களா? அந்த மாதிரி 50-50 எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஆணவமான, சரி என்ன நான் தான் எல்லாங்கிற மாதிரி அந்த அதாவது நான் தான் கடவுள்னு நினச்சி பண்ணக்கூடாது. கிரெடிட் எல்லாமே எனக்கு தான். நான்
கிரெடிட்டை வந்து வேற யாருக்குமே மித்தவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ற. அது போக அவங்க பண்றதுக்கு எல்லாம் என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், என்கிட்ட வந்து எனக்கு அந்த பணம் தரணும். ஆல்ரெடி பார்த்தோம்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெர்மிஷன் கொஞ்சம் பாட்டு கேட்கறதுக்கு பெர்மிஷன். இனி அவரை சொல்ல போனா நம்ம மியூசிக் கேட்கறதுக்கே அது வந்து நீங்க பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும்னு சொன்னாலும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ எனிவேஸ் ஒரு லெஜெண்ட் இப்படி பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு உதாரணமும் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இப்போ லாஸ்ட்டாக பயோபிக்னோட நம்ம தனுஷ் சார் வந்து எடுத்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எப்படி வரப்போகுது என்ன, அதுக்கும் ஒரு கிரெடிட்ஸ் எனக்கு வேணும், என்னோட புகைப்படங்கள் என்னோட இதுதான் எடுத்துருக்கீங்க. இருப்பார், மேபி இருப்பார், கண்டிப்பா மியூசிக் டைரக்டர் அவராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கூட அவரோட பயோபிக்ல அவர் இல்லாம எப்படி இருக்கும், ஏதாச்சும் ஒரு பாட்டுலாச்சும் இருப்பார்ல கண்டிப்பா. அது எப்படின்னு தெரியல, வரப்போது அது வரும்போது வரும் நாட்களில் நம்ம வந்து மியூசிஷியனா ஒரு ஆளை ரசிக்கிற அளவுக்கு நமக்கு மியூசிஷியனாக எவ்வளோ பிடிக்குமோ அந்த ஒரு பர்சனை, அதே பர்சனலாக நினச்சி பார்த்தாது நமக்கு வந்து பிடிக்காதுங்கிற லெவலுக்கு தான் வந்து இருக்குது இந்த வீடியோ பார்க்குறப்போ. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஒப்பீனியன் இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நாங்கள் எங்களோட ஒப்பீனியன் எல்லாமே சொன்னோம், நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது எங்களுக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.